Hi guys, so welcome back to Mobile Doctors. ஸோ நான் ராஜேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 70 Pro ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா OnePlus 70 Pro பார்த்தீங்கன்னா செகண்டரி டிவைஸாகவும் யூஸ் பண்ணுறேன், மெயின் டிவைஸாகவும் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோலலாம் நிறைய வீடியோஸ் நான் அதை பற்றி போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 70 Proவில் பார்த்தீங்கன்னா Android 12 ஓகேங்களா. இது வந்து கஸ்டம் OS போட்டிருந்தேன், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் OS வந்து போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த OSல இருந்து ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டாக் OS அதாவது வந்து ஆக்சிஜன் OSக்கு வந்து நம்ம எப்படி வர்றது ஸோ ஓகேங்களா. ஸோ அதை தான் அந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlus 70 Proவில் வந்து உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஓகேங்களா. ஸோ கரண்ட்டில் வந்து எப்படி இந்த 2022 வந்து எப்படி யூஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து போக நான் வீடியோ போடுவேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ஓகேங்களா. நான் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் OS தான் போட்டிருக்கேன். ஆண்ட்ராய்டு வந்து இது வந்து 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, எந்த இடத்துல லேகோ இல்லை நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்ஸு ஓகேங்களா, பக்காவாக இருந்தது. ஸோ பேட்ரி இஷ்யூஸ் அதெல்லாம் இல்லை. பட் நான் ஏன் இதை மறுபடியும் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு ஆக்சிஜன் OS வந்து இப்போ யூஸ் பண்ணணும் போல் தோணுச்சு ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் நான் அடிக்கடி வந்து மாற்றிட்டு தான் இருப்பேன், ஏதாவது ஒரு கஸ்டம்ஸ் OS போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அகைன் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டாக் OS போகணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து நான் போக போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OSக்கான ஃபைல் வந்து நம்ம ஏற்றி வச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஃபைல் ஓகேங்களா. இது வந்து MSM டூல் அப்படிங்கிற ஒரு டவுன்லோடிங் டூலில் தான் வந்து நம்ம வந்து இதை ஃப்ளாஷ் பண்ண போகிறோம் ஓகேங்களா, இந்த OnePlus 70 Proவை. ஸோ நம்ம டூலை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பண்ணுற டூல் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட மொபைல் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பை பண்ணது அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மொபைலை வந்து EDL மோடு ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து குவால்காம் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மோடில் கொண்டு போனால் தான் நம்மளோட மொபைல் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட வால்யூம் பட்டன் வந்து ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா கேபிள் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா அங்கே கனெக்டட் ஆகிடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகாது, ஒரு 5 to 6 மினிட்ஸ் சம்திங் ஆகும். ஸோ வீடியோ அவ்வளோ நேரம் லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி தான் நான் வந்து இடையில வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இது வந்து இதாக இருக்காது. ஸோ கரெக்டாக நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OnePlus டிவைஸை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்கள், எதுவும் உங்களுக்கு கேள்வி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரீசெண்ட் டைமில் நான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவைஸும் கூட இது ஓகேங்களா. ஸோ நான் வந்து மெயினாக iPhone 12 தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு இந்த OnePlus ஃபோனை விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் உங்களோட கேள்வி எது இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து பதில் பேசுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வீடியோ நெக்ஸ்ட்டு இதை பற்றி நான் போட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துடும். மொபைல் சர்வீஸை பற்றி மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ளாஷிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டன் கண்டிஷனில் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து OS வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ண முடிக்க போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களோட ஃபோனை வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ரிமூவ் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்து பிரிக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சேஃபாக செக்யூராக பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஃப்ளாஷ் பண்ணும்போது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் கேபிள் தான் யூஸ் பண்ணணும், பக்காவான கேபிளாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாஷிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் மொபைலும் பார்த்தீங்கன்னா பூட்டப்பும் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் OnePlusன்னு வந்துடுச்சு. ஸோ ஓகே, பூட் லோடர் அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அகைன் மறுபடியும் வந்து ரீலாக் ஆகிடும், கம்பல்சரி ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் OS மேபி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணி தான் நீங்கள் போட்டிருப்பீங்க ஓகே. அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரீலாக் ஆகிடும் ஓகேங்களா. சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரீலாக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட OnePlus வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஓகேங்களா. பூட்டப் வந்து ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இனிஷியல் பூட்டப்பில் ஓகேங்களா டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த டைமிங்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைலை வந்து ஐயோ ரொம்ப நேரம் லோகோவில் நிற்கிது, மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிடலாமா வச்சிடலாமா அப்படின்லாம் எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா
இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து மினிமம் வந்து அபோவ் வந்து 60-80 நல்லா ஃபுல் பண்ணியோட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லோ கண்டிஷனில் வச்சுட்டு தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் இட் இஸ் ஒரு ஓன் ரிஸ்க் ஆகிடும் அப்புறம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட OnePlus டிவைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 கண்டிஷனில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆக்சிஜன் வாய்ஸ் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி போயிருந்தாலும் அன்னைக்குள்ளே ஆக்சிஜன் வாய்ஸ் மாதிரி வராது அப்படின்னு தான் ஈஸியாக தாராளமாகவே சொல்லிடலாம். அதுக்கு ரீசன் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ஆக்சிஜன் வாய்ஸ் 10 ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட்லி போட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ்க்கான 10 வாய்ஸ் தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முன்னால் வந்துடலாம். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டோட 11க்கு பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி மாத்திரம் தானே. ஸோ அதனால் வந்து நான் வந்து பெருசாக Android 10 யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அகெயின் வந்துட்டேன். ஓகேங்களா? 11 வேணாலும் 11 வாய்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோன் போகலாம். ப்ளஸ் 70 ப்ரோ. ஸோ Android 10 ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சிஜன் வாய்ஸ் 10 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானத்துக்கு ஆளில் பிடிச்சிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கஸ்டம்ஸ் OS ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஓகே, பாய்.